கொஞ்ச நேரம் அவரை துதிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நமத்திலே பிரசன்னமாய் இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தகப்பன் நம்மத்திலே பிரசன்னமாயிருக்கிறார், நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்று ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின தேவ மகிமை இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால தேவ மகிமையினால மூடப்பட்டிருக்குது. யார் யாரெல்லாம் இந்த ஆலயத்தின் மகிமையின் பிரசனத்துக்குள்ள உட்பிரவேசித்து இருக்கிறீங்களோ அந்த மகிமையின் பிரசனம் உங்களை தொடும், உங்களை பலப்படுத்தும், உங்களை விடுதலையாக்கும். வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, சொல்லுங்க, எங்களை தப்புவிக்க, எங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னை தப்புவிக்க அவர் வல்லவர், என்னை ரட்சிக்க அவர் வல்லவர், என்னை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவனை கொஞ்ச நேரம் நாம் துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். தேவ சமூகத்துல முழுவதுமாக ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. முதலாவது ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு விரோதமாக உம்முடைய பரத்துக்கு விரோதம் நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதி அல்ல, பாத்திரன் அல்ல. இந்த ஒரே ஒரு விஷயம், எனக்கு இறங்குங்க, என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எண்ணங்களினாலே, சிந்தனைகளினாலே, பேச்சினாலே, பார்வையினாலே நான் செய்த பாவங்கள் அநேகம் உண்டு. சொல்லுங்க, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்ன காரியம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்வார். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் விரும்புகிற காரியம் பரிசுத்தம், அவர் விரும்புகிற காரியம் பரிசுத்த அலங்காரம். தேவ கரத்துல முதலாவது ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்னை தொடுவதற்கு, ஆண்டவரை நிரப்புவதற்கு, ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்கு நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் தடையாக காணப்படலாம். சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், நீர் என்னை கழுவோ, நீர் என்னை சுத்திகரியோ. நீர் விரும்புகிற பரிசுத்த ஆண்டவரே, நீர் விரும்புகிற அலங்கார ஆண்டவரே எங்க வாழ்க்கையில காணப்படட்டும், எனக்குள்ள காணப்படட்டும். சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும், உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். சத்தத்தை உயர்த்துங்க, ஒருமனப்படுங்க. ஆராதிக்கும் போது தேவ சமூகத்தில் ஆராதிக்கணும், துதிக்கும் போது அவரை துதிக்கணும். இப்ப நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நல்லா துதிங்க பார்ப்போம். நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் பரிசுத்தர். நல்லா துதிங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிங்க. அவர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை துதிங்க. வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. இந்த இடத்தில் ஆவியானவரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா, அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அதற்காக ஆண்டவரை துதிங்க. நல்ல துதிக்கின்ற வேளையில ஒரு விடுதலை, துதிக்கின்ற வேளையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்க துதிக்கின்ற வேளையில விடுதலை கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோ அலங்கம் இருந்தது, அவர் துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் இடிந்து விழுந்தது. இந்த தேவ பிள்ளைகளாகிய நாம் துதிக்கின்ற வேளையில, ஆர்ப்பரிக்கின்ற வேளையில நமக்கு முன்பதாக இருக்கிற தடைக்கற்களை எதுவா இருந்தாலும் ஆவியானவர் உடைத்தெறிவார். ஆவியானவர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? உனக்கு முன்பதாக இருக்கிற, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லாவித தடைக்கற்களையோ இந்த உபவாச ஜெபத்துல, இந்த ஆராதனை வேளையில ஆவியானவர் உடைத்தெறிவாராக. வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாகளை முறிப்பேன். உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பொக்கிஷங்களை இந்த உபவாச ஜெபத்துல ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பாராக. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும், உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். இயேசுவே என்று சொல்லுங்க, இயேசுவே என்று சொல்லுங்க. அன்று பர்த்திமேயு குருடர் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது இயேசு அவனுக்கு மனம் இறங்கினார், அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். இந்த நாள்ல தேவ பிள்ளையே, நீங்க ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா? இயேசு உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக, கட்டாயமாக அற்புதம் செய்வார். நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே, 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 பிதாவே
ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். சத்தம் உயர்த்தப்படட்டும். அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், என்னை மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம். உங்க சத்தம் ஏற்றப்படட்டும். அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. நல்ல சத்தமா சொல்லலாமா? உம்மை ஆராதிக்கின்றோம், பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இவ்வளவுதான் உங்க சத்தம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதி கையை உயர்த்துங்க, கையை வெட்டி ஆராதிங்க. ஆர்ப்பரிக்கின்றோம், உங்களை படைத்தவர் ஆராதிக்கிறீங்க. சத்தம் ஏற்றப்படட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மறுபடியும் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இன்னொரு முறை உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே,
சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. நல்ல சத்தமாம் உம்மை ஆராதிங்க, அப்படி ஆராதிங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக அவர் ஆராதிங்க. அன்பு செய்கின்றோம். நல்ல சத்தமா உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இன்னொரு முறை உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திரர். நாங்களுமே ஆராதிக்கிறோம். நாங்கள் ஒரு நிமித்தம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, எங்களை விடுதலையாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். இந்த உபவாச ஜபத்தில் எங்களை விடுதலையாக்குவீர், இந்த உபவாச ஜபத்தில் எங்களை தப்புவிப்பீர், இந்த ஆராதனையில் எங்களை ரட்சிப்பீர் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை தப்புவிக்க நீர் வல்லவர், எங்களை விடுதலையாக்க நீர் வல்லவர். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆபிரகாமுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டார், ஈசாக்குக்கு அவர் சர்வ வல்லமையின் தேவனாக வெளிப்பட்டார், யாக்கோபுக்கு அவர் சர்வ வல்லமையின் தேவனாக வெளிப்பட்டார். அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உபவாச ஜபத்தில் அவர் சர்வ வல்லமையின் தேவனாக ஆவியானவர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த உபவாச ஜபத்தில் ஓ ஸ்தோத்திரம், அவர் சர்வ வல்லமையின் தேவனாக வெளிப்படுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, 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 எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை அங்கீகரித்தீர். எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.